அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரனுக்கு மாத்தையா செய்த துரோகத்தை போல மல்லை சத்யா தனக்கு செய்துவிட்டதாக திரு வைகோ குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய திரு மல்லை சத்யா நேற்று புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்திருந்தார். துரோகம் அப்படின்னு சொன்னதற்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொன்றிருக்கலாம் அப்படின்னு அவர் கண்ணீரோடு பேட்டியளித்திருந்தார். இந்த நிலையில அவர் மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் இணையக்கூடும் என்று யூகிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு திமுக தரப்புல 12 சட்டமன்ற தொகுதிகள் கேட்போம் அப்படின்னு மதிமுக தரப்பிலும் பேசப்பட்டது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளோடு பேசி வருகிறோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன், பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் போன்றவர்களும் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பின்னணி. மதிமுகவை இழுக்க பார்க்கிறதா பாஜக, என்ன செய்ய போகிறது திமுக என்ற தலைப்புல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், திரு மல்லை சத்யா மதிமுகவிலிருந்து வெளியேற்றப்படுவார் அல்லது வெளியேறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வியில எந்த கட்சிக்கு நீங்க போவீர்கள் அப்படின்னு கேட்கப்படல. அவரும் இந்த கட்சிக்கு போவேன்ற உறுதியான பதில் சொல்லல. பெரியார், அண்ணா, கருணாநிதி, வைகோ வரிசையில திராவிட இயக்க பணிகளை நான் மேற்கொள்வேன் அப்படின்னு சூசகமாக அவர் தொட்டு சென்றார். திமுக தான் அப்படின்னு உறுதியாக எதிர்பார்க்கலாமா அவருடைய அடுத்த பயணம்? நிச்சயமா மல்லை சத்யா அவர்களுடைய அடுத்த பயணம் திமுகவை நோக்கினதா தான் இருக்கும். ஏன்னா திமுகவும் அவரை ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க. ஏன்னா அண்மையில கூட நம்ம பார்த்தோம், 2021 சட்டமன்ற தேர்தல்ல மதிமுக சார்பில் போட்டியிட்ட முத்துரத்தினம் பல்லடம் தொகுதியில போட்டியிட்டவர், அவர் இணைந்திருந்தார். அது மட்டும் இல்லாம மதிமுகவிலிருந்து வெளியேறிய நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்றைக்கும் திராவிட இயக்க பேச்சாளராக அறியப்பட்டாலும் கூட அவரும் திமுக மேடைகள்ல பேசிட்டு வர்றாரு. சோ அவங்க வேற அவங்களுக்கு மாற்று சாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு மதிமுகவுக்கு ஒரு தாய் கழகத்தை நோக்கி போறதுதான் அவங்களுக்குமே ஒரு வளமான ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அடிப்படையா சித்தாந்த ரீதியா அந்த வகையான பயிற்சிகளை தான் எடுத்திருப்பாங்க. பெரியார், அண்ணா அவர்களை இன்னைக்கு திராவிட கட்சின்னு வேறொரு கோணத்தை பார்த்தோம்னா, ஒரு அமமுக திராவிட கட்சியாக இருந்தாலும் அதிமுக திராவிட கட்சியாக இருந்தாலும் அறியப்பட்டாலும் அங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பாஜகவோட அவங்க நெருக்கமான ஒரு உறவுல இருக்காங்க. சோ அவங்க திராவிட பாரம்பரியம் உள்ள மல்லை சத்யா அவர்களுக்கு இன்னொரு மாற்று கட்சி அப்படின்னு அவர் பாக்குறப்ப இயல்பாகவே அவருடைய கவனமும் பார்வையும் திமுகவை நோக்கி திரும்புறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு முந்தைய காலங்கள்ல மதிமுக இருந்து வந்தாங்கன்னா திமுக தலைமை இணைத்துக் கொள்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டினாங்க. என்னதான் இருந்தாலும் கூட்டணி கட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு மென்மையான அணுகுமுறையை பின்பற்றுறாங்க. முத்துரத்தினம் அவர்கள் இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சம்பவம் சில தினங்களுக்கு முன்புதான் நடந்திருக்கு. அதை திமுகவுடைய தலைமை கழகமே ஒரு அறிக்கையாக கொடுத்தாங்க. முத்துரத்தினம் பல்லடம் தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளரையே இணைத்திருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறப்ப மல்லை சத்யா அவர்களும் திமுகவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற நபராக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னமும் திரு முத்துரத்தினத்திற்கும் திரு மல்லை சத்யாவுக்கும் ஒரு வேறுபாடு என்னன்னா, முத்துரத்தினத்தை துரோகி அப்படின்னு வைகோ குற்றச்சாட்டு வைக்கல. 4 ஆண்டுகளாக எனக்கும் அவருக்குமான பிரச்சனை இருக்கு அப்படின்னு திரு துரை வைகோ பேசல. இங்க சூழல் வேறு இல்லையா? இவரை இணைத்துக் கொள்வதற்கும் முத்துரத்தினத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் திமுகவுக்கு சில அடிப்படையில வேறுபாடு இருக்கும் இல்லையா? இல்ல, இப்ப நாஞ்சில் சம்பத் அவர்களே மதிமுகவை ஒரு கட்டத்துல வைகோ மெல்ல கொள்ளும் சாரை பாம்பு அப்படிங்கக்கூடிய விமர்சனத்தை எல்லாம் ஒரு வார இதழ்ல அவர் எழுதினார். அவர் எழுதின அந்த தொடரனுடைய பகுதியில தான் முதல்ல அந்த பிணக்கம் ஏற்பட்டுச்சு. ஒரு வார இதழ்ல, பிரசித்தி பெற்ற வார இதழ் எழுதினாரு. வைகோ மெல்ல கொள்ளும் சாரை பாம்பு அப்படின்னு அவர் அதை குறிப்பிட்டிருந்தார். அப்படி ஒருவர் பேசுகிற பொழுது கூட திமுக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு 200 தொகுதிகளுக்கு மேல வெல்ல வேண்டும் என்கிற ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறப்ப ஒரு மாற்றுக் கட்சியிலிருந்து ஒருவர் வருகிற பொழுது அவரை அணைத்துக் கொள்றது மட்டும்தான் அவங்களுக்கு. இதை விட நம்ம இன்னும் உச்சமா அப்படி பார்த்தோம் என்று சொன்னா, இதே கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு திமுகவால் எம்பி ஆக்கப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல திமுகவுக்கு எதிராக அவர் தொலைக்காட்சி பெட்டிகளிலேயே டார்ச் லைட்டை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு எதிர்ப்பை காட்டினவர். அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லை என்கிற வகையில மல்லை சத்யா அவர்களும் ஒரு திறமையான மனிதர். நான் இன்னைக்கு கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கூட பேஸ்புக்ல நான் பாக்குறேன், பல மதிமுக நிர்வாகிகள் மல்லை சத்யாவோடு உடன் நிற்போம், மல்லை சத்யா என்ன முடிவெடுத்தாலும் உடன்படும். இது திமுக தலைமையும் கண்டிப்பா ஒரு பரிசீலனை பண்ணியிருப்பாங்க. மல்லை சத்யாவினுடைய அந்த வலிமை அவர்களுக்கும் தெரிந்திருக்குங்கிறதுனால திமுக அவரை இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு தான் இதுக்கு பின்னாடி பிரகாசமா இருக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பா பின்பா ஒருவேளை திமுக திரு மல்லை சத்யாவை இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தா?
இல்ல அது தேர்தலுக்கு பின்பு இணைத்துக் கொள்வதனால திமுகவுக்கு எந்த பலனும் இருக்காது. அது அதனால தேர்தலுக்கு முன்பாகவே அந்த நடவடிக்கை இருந்துரும். இன்னொன்னு இதனால் வைகோ அவர்கள் மன வருத்தம் அடைவாரு அப்படின்னு திமுக தலைமை பெரிய தயக்கத்தை காட்டாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மறுக்கப்பட்ட போது கூட அவர் அந்த கூட்டணியில் தொடர்கிறாரு. கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் வேண்டும் என்கிற ஒரு பக்கம் அவர்களுடைய குரல் எழுப்பி கொண்டிருக்காங்க. 6 சீட்டோடு அவர் அந்த கூட்டணியில 2021 தொடர்ந்தாரு. சோ அவரை பொறுத்தவரை இப்பொழுது வேறு புதிய வாய்ப்புகளாக அவர் சில பார்வைகளை திருப்பி இருந்தாலும் கூட அவரை மீது பலருடைய பார்வை படிந்திருந்தாலும் கூட இந்த சூழல்ல திமுக தலைமை மல்லை சத்யா அவர்கள் வந்தால் இணைத்துக் கொள்ளும் என்கிற ஒரு மனநிலையில தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஏற்கனவே 12 தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பு மதிமுக கிட்ட இருக்கு. பாஜக தரப்புல திமுக கூட்டணி கட்சியோடு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பட்டும் படாமலும் அவங்க தரப்புலையும் திரு முருகன் போன்றவர்கள், திரு நயனா நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் பேசுறாங்க. பல்லடம் முத்துரத்தினம் சேர்க்கப்பட்டதுல மதிமுகவுக்கு அதிருப்தி. இப்ப மல்லை சத்யாவும் சேர்க்கப்படுகிறார்னா இந்த அதிருப்தி கூட்டணியில பிளவுங்கிறத நோக்கி நகர்ந்துராதா? நிச்சயமா பாஜக ஒரு வியூகம் வகுக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற வியூகம் பாஜக தொடர்ச்சியாக செய்துகிட்டே வர்றாங்க. அதுல எதுக்கு இப்ப மதிமுக மீதான அவர்கள் பார்வை படியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ராஜ்யசபா எம்பியில அவர் இருக்கிறார். அவருடைய இடம் காலியாகிற பொழுது அவர் மீண்டும் மறுவாய்ப்பு வழங்கப்படல. புதிதாக கமலஹாசன் அவர்களுக்கு அந்த இடத்தை கூட்டணி கட்சி என்கிற முறையில திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியா வரணும்னா ஒரு 12 தொகுதியிலேயாவது போட்டியிடணுங்கிற விருப்பத்தை தொடர்ச்சியா சொல்றாங்க. அப்பதான் பாஜக என்ன ஒரு வியூகம் இருக்குதுன்னா, துரை வைகோ அவர்களுக்கிட்ட அவர் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு. சோ நம்ம பாஜகவில் அவர்கள் கூட்டணிக்கு வர்றதன் மூலமா இவரை கூட நாங்க மத்திய இணையமைச்சர் ஆக்குவோம் அப்படிங்கக்கூடிய டிமாண்ட்ஸ் பாஜக உருவாக்கலாம். ஏன்னா எல்முருகன் அவர்கள் பேசுற ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடியவர், நாங்க திமுக கூட்டணிக்குள்ள ஒரு கட்சியில பேசிட்டு இருக்கோம். நிச்சயமா திருமாவளவன் அவர்கள் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு சனாதன எதிர்ப்புங்கிற புள்ளியில நிக்கிறார். ஆனா வைகோ இதற்கு உடனடியா சம்மதம் தெரிவித்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை ஆசை வார்த்தைகளை காட்டுறது வழக்கம். அப்படி பாஜகவும் இப்பொழுது ஒரு தூபத்தை எரிந்திருக்கிறார்கள். அது துரை வைகோ அவர்களுக்கு அரசியல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கலாம். இன்னொன்று, தொடர்ச்சியாக வைகோ அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்பொழுதுமே ஒரு தடுமாற்றமான ஒரு முடிவை தான் நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 1996க்கு பின்பே கிட்டத்தட்ட இந்த 2001 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்துல அன்றைக்கு இருந்த பாஜக கூட்டணியை முடிக்கிறாரு. பாஜக போட்டியிட்ட தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகள் எல்லாம் போட்டிடுறாரு. ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 35 சீட்டு கேட்டோம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக 2011 சட்டமன்ற தேர்தலையே வைகோ அவர்கள் புறக்கணித்து விடுகிறார். 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்றாரு. தமிழ்நாட்டுல மோடி அலை வீசுதா வீசலையா என்பது கூட அவரை தாண்டி பாஜகவுக்காக வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்ணார் வைகோ அவர். 2 தொகுதிகள் ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு, தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சாரு. ஆனா அந்த பலனையே அனுபவிக்கல. 2014 இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்னிறுத்தி, மீனவர்கள் போராட்டத்தை முன்னிறுத்தி கூட்டணியை விட்டு வெளியில வர்றேன், மீனவர்களுக்கு பாதுகாப்பு பாஜக கூட்டணிக்கு போக மாட்டார் வைகோ அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது, அப்படிதானே? அதனால வைகோ அவர்களுடைய தொடர்ச்சியான தடுமாற்றத்தை பாஜக பயன்படுத்தி, ஏன்னா ஒரு தேர்தலை புறக்கணிக்கிறார், மக்கள் நல கூட்டணியோடு ஒரு தேர்தலை கரம் கோர்க்கிறாரு, 6 சீட்டு கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு. சோ அவர் கொள்கை ரீதியாக ஒரு நிலைப்பாட்டில இல்லாம தேர்தல் நேரத்தில் வழக்கமாக வைகோ அவர்கள் தடுமாறுகிறார். ஒரு தேர்தலையே புறக்கணிப்பது என்பது விதைநிலை அவித்து தின்கிற ஒரு விவசாயியை போன்றது. அந்த நிலைக்கே வைகோ இருந்திருக்காரு. சோ பாஜக இப்ப அவருக்கு சில டிமாண்ட்ஸ அவர் முன்னாடி வீசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அவர் அதற்கு விலை போவாரா, திமுகவில் அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குங்கிறத பொறுத்துதான் இதுல அடுத்த கட்ட நகர்வுகள். திரு பிரியன், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தால் அதை திரு வைகோ ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொண்டால் என்ன லாபம்? பாஜக அதிமுக தரப்புக்கு என்ன லாபம்? அதிமுக தரப்புக்கு என்ன லாபம்? இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சே 2 மாதம் ஆகுது. இன்னும் எந்த கட்சியும் சேர்ந்த மாதிரி தெரியல. அதில் மெகா கூட்டணின்னு சொன்னாங்க, எந்த கட்சியும் அதில் இதுவரையும் இணைந்த மாதிரி தெரியல. அவங்க 2 பேருக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. யார் முதல்வர், என்டிஏ ஆட்சியா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நான் தனித்தே ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழல் அந்த இரு கட்சிகளிடையே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த கூட்டணி இன்னும் எப்படி வலுவாருது, எலெக்ஷனுக்கு முன்னாடி வலுவாருதுன்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா அடிப்படையான ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற அணிகள் வலுவாக இருக்கிறதா இல்லையா? அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது விஜயா இருந்தாலும் சரி, அது சீமானா இருந்தாலும் சரி, அந்த அணிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறதா இல்லையா? அதை பொறுத்து தான் திமுக அணியில் இருக்கிற கட்சிகள் மூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இப்போ இவங்களுடைய பர்சனல் டிமாண்ட் ஒருவேளை நிறைவேற்றப்பட்டா யாரோட போகணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும், மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கும்,
ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கணும், ஒருவேளை பர்சனல் டிமாண்ட் ஆசைகள்லாம் வந்து தவிர்க்க முடியாது. இந்த மத்திய அமைச்சர்ன்றது வந்து கிடைக்குதுன்னா வந்து சில விஷயங்களை வந்து ஒதுக்கி விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், இருக்கல. ஆனால் ஏன் போகணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ 3 எலெக்ஷன்ஸா வந்து மதிமுக வின் பண்ணிட்டு இருக்கு, திமுக கூட்டணியில வின் பண்ணிட்டு இருக்கு. எதற்கே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான கூட்டணியில விஜய் வந்து நான் என் தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் முதல்வர்னாரு. இன்னும் எந்த கட்சியும் அவர்கிட்ட போன மாதிரி தெரியல. அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியல. நான் யூகத்தில் பல விஷயங்கள் சொல்லலாம். சீமான் தனியாகவே நிற்கிறார், அவர் கூட யாரும் போகிற மாதிரி தெரியல. அதிமுக பாஜக இன்னும் வலுவான ஒரு அணியாக மாறலை, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையும் திருமாவை பற்றி சொல்லியிருந்தாங்க. திருமா அங்கே போயிடுவார், இங்கே போயிடுவார். இன்னைக்கு காலையில் அவர் க்ளீனாக சொல்லிட்டார், திராவிட மாடல் அரசு ஆட்சியில் அமைப்பு தான் என்னுடைய வேலைன்னு தெளிவாக சொல்லிட்டார். ஈவன் வைகோ கூட வந்து பல தடவை சொல்லிட்டார், 12 தொகுதிகள் கொடுத்தால் நாங்கள் 8 தொகுதிகள் வாங்கி எங்களோட அங்கீகாரத்துக்காக அப்படின்னு சொல்றாரே தவிர அதையே வந்து ஒரு டிமாண்டா அவர் வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது தேர்தலோட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கும் பொழுது வைக்கலாம். ஆனா இப்போ சுவாமிநாதன் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் உண்மை. அவருடைய அந்த ஊசலாட்டங்கள் இருக்குல்ல, 2001 பார்த்தோம். திமுகவோட 22 சீட் அக்ரிமெண்ட் போட்டுட்டு அப்புறம் அவர் தனியாகவே நின்னார் அவர் கடைசியில். அதுக்கப்புறம் 2006 என்ன நடந்தது நமக்கு எல்லாமே தெரியும். திருச்சிக்கு போகிறதுக்கு பதிலாக அங்கே போயஸ் கார்டனுக்கு போனார். நான் வாழ்க்கையிலேயே செய்த பெரிய தவறு அன்றைக்கி போய் ஜெயலலிதாவை பார்த்ததுன்னு சொன்னார். ஆனால் எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னார், அதிமுகவோடு நாங்கள் வச்சிருக்கிற இந்த உறவு வந்து இயற்கையான நேச உறவுன்னாரு. எங்கிட்ட கொடுத்த ஒரு பேட்டியில் இயற்கையான நேச உறவு. 1972 எம்ஜிஆர் நீக்கினாங்க, 1993 என்ன நீக்கினாங்க. ஆகவே எங்களுக்கும் அதிமுகவுக்கும் அமைந்திருப்பது இயற்கையான நேச உறவுன்னர். ஸோ அப்படின்னா மாற்றி பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நாளைக்கே நீங்கள் பாஜக கூட்டணிக்கு போயிட்டா, பாஜகவை RSS நாடாளுமன்றத்தில் கடுமையா விமர்சிக்கிறாரு, பொதுவெளிகளில் விமர்சிக்கிறாரு, அறிக்கை கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமைந்தால் அது பிளவுவாத அரசியலுக்கு வழிகோலும்னு சொல்றாரு. அந்த வைகோவா போயிடுவார்? இல்ல அந்த பாஜக இல்ல அதான் சார், நம்ம வந்து இந்த அரசியல்ல வந்து இந்த ஒரு பாஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்குறோம். அதாவது வைகோ வந்து ஒரு வைப்ரண்டான ஒரு லீடரா, ஒரு பவர்ஃபுல் லீடரா, ஒரு தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்கு போராடுற ஒரு கள வீரராக பலவிதமான மதுவிலக்கு பாத யாத்திரை, முல்லை பெரியாருக்கான போராட்டம், ஸ்டெர்லைட்டுக்கான போராட்டம், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளுக்கான எல்லா விதமான போராட்டத்தையும் அவர் வந்து கட்டமைச்சு நடத்தியிருக்காரு. நீதிமன்றத்தில் வழக்குகளும் போட்டிருக்காரு. அவருடைய பல பாத யாத்திரைகள்ல நானும் கலந்துட்டு இருக்கேன், அதனால ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக பாடுபட்டத ஒரு முக்கியமான பங்கு அவருக்கு இருக்கு. ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவோட எந்த விதத்திலையும் சமரசம் கிடையாது அப்படின்றது ஒரு விஷயம். அதனால ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு அவர் வந்து பாஜகவுக்கு போயிடுவாரா அப்படின்னா, அப்போ உடனே கடந்த கால ட்ராக் ரெக்கார்டை நம்ம உடனே பார்க்குறோம். நம்ம மகனின் பதவிக்காக ஆசை, அதான் மகனின் அவர் ஒரு மகனை கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே வந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இல்லாட்டி மலை சத்யா போன்றவர்களுக்கெல்லாம் அந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஸோ அதனால் வந்து அதுவே அவங்களுக்குள்ளேயே உள்ளூர ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ. அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து ஒருவேளை இதெல்லாம் வந்து பாஜக இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு மதிமுகவை இழுப்பதற்கான ஒரு முயற்சிகள் அவங்க இறங்கியிருக்காங்கன்னா அது இறங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு லாபம், திரு வைகோ அங்க போறதில்ல. இவருக்கு என்ன லாபம்? திரு வைகோக்கு அங்க போறதில்ல, பதவிங்கிறத கடந்தும் அதிகமான சட்டமன்ற தொகுதிகள்ங்கிறத கடந்தும் இவருக்கான பலம் பலவீனம் என்ன அந்த கூட்டணிக்கு போறதுல? இல்ல இவர் அங்க போனார்னா வந்து திமுக எதிர்ப்பு விஷயத்தை கையில் எடுக்கணும். அவர் அதிமுக பாஜக எடுக்கிற ஸ்ட்ராங்கான அந்த எதிர்க்கல ஆன்டி டிஎம்கே தான் அவர் எடுக்கணும். இதுவரையும் அவர் எடுத்த ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்டு, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு வந்து அங்க போய் சேர்ந்தாருன்னா அங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். முதல்ல ஜஸ்டிஃபை பண்ணணும், ஜஸ்டிஃபை பண்ணணும். அது வந்து திடீர்னு போய் நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா சொல்ல முடியாது. அது வந்து எடுபடாத போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இல்ல அது ஏன் நெசசிட்டி, என்ன அவசியம் இருக்கு? எதிர்க்க வந்து ஒரு வெற்றி பெறத்துக்கான ஒரு கூட்டணி இல்லாத போது வெறும் துரை வைகோவோட பதவிக்காக ஒரு இணையமைச்சருக்காக ஒரு போவாரான்னா அவர் அங்கே எக்ஸ்போஸ் ஆயிடுவார். அது ஒரு பதவிக்காக போறான்னு எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இங்க இருக்கும்போது அவருக்கு வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச போது அவர் வந்து பதவிக்காக போனார்ன்ற விஷயம் வந்து அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கட்சி கட்டமைப்பு மீது பாஜகவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மதிமுகவுடைய கட்சி கட்டமைப்பு அவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு திமுக கூட்டணி பலவீனம் அடையலாம்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அதிமுக பாஜகவுக்கு இருக்கலாம். திமுக கூட்டணி பலவீனம் அடையலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் சார். அதாவது திமுக கூட்டணியில் எந்த ஒரு சின்ன கட்சி வந்தாலுமே திமுக பலவீனம் அடையும்ன்றதான் அதிமுக பாஜகவுடைய பார்வையா இருக்கு ஆக்சுவலா. அதனால அவங்க வந்து ஏன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னார் இவரு எடப்பாடி, என்ன சொன்னார்,
அங்கேருந்து அவங்க காங்கிரஸ் வருவாங்க, அங்கேருந்து திரும்ப வருவாருன்னா ஒன்றும் யாருமே வரல கடைசியில். ஏன்னா நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் எதிரணியில் இருக்கணும். அப்படி எதிரணியில் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லாட்டி அவங்க அங்கேருந்து மூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து சீட்டு பற்றின பேச்சுவார்த்தைகள் வரும்பொழுது அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எதையுமே நம்ம மறுக்க முடியாது. கூட்டணியை விட்டு வெளியேறுவார்களா அந்த அந்த இடத்துல வந்து அங்கதான் வந்து ஸ்டாலின் அதை எப்படி டீல் பண்றாரு, இவங்க அதை எப்படி டீல் பண்றாங்க. ஸ்டாலின் வந்து இதனால் வரையும் இன்னைக்கு வரையும் வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஓரளவுக்கு அரவணைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா சீட்டுன்னு வரும்போது ஏன் வந்து அவங்க அதிகமா சீட் கேட்கறாங்கன்றதையும் பார்க்கணும். நீங்க கூட்டணி கட்சிகள் ஏன் அதிகமா டிமாண்ட் பண்றாங்க, ஏன் அதிகமாக டிமாண்ட் பண்றாங்கன்னா அந்த அணி வின் பண்ற அணியா இருக்கு. அந்த அணி இன்னைக்கு தேதியில அந்த அணி வின் பண்ற அணியா இருக்கு சார். வின் பண்ற அணியில நீங்க அதிக எண்ணிக்கை சீட்ல வாங்கி அதிகமான இடங்கள்ல வின் பண்ணணும்ன்ற நோக்கம் இருக்கும் இல்லையா. எதிர்க்க நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அணிகள் இல்லாத போது திமுக அணிக்கான வெற்றி வாய்ப்புகள் 4 முனை போட்டியில் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம அந்த அணியில் அதிகமான இடங்கள் வாங்கணும் அப்படின்ற நோக்கம் அவங்களுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடைச்ச மாதிரி இருக்கும், கட்சி அங்கீகாரத்தை தக்க வச்ச மாதிரி இருக்குன்ற எண்ணத்துல தான் அவங்க வந்து அதிகமான இடங்கள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கு இதுல வந்து நடைமுறை அரசியல்ல வந்து இந்த சீட்டுகள் அந்த தொகுதிகள் போன்ற பிரச்சனைகள் இப்ப 2001 சங்கரங்கோயில் தான் பிரச்சனை, சங்கரங்கோயில் தொகுதி தான் பிரச்சனை, கடைசி வரைக்கும் அதுதான் பிரச்சனை இருந்தது. ஸோ அதனால வந்து எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இன்னைக்கு தேதியில அவங்க வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் திமுக அணியில பிரகாசமா இருக்கு. அதனால அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஒரு துணை அமைச்சருக்காக வராங்க அப்படின்னா அதுல வந்து மதிமுக எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. திரு நித்யானந்தம், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அது ஏதோ ஒரு கட்சி, மதிமுக உள்ளிட்ட ஏதோ ஒரு கட்சினாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா பெர்செப்ஷனா ஒரு பார்வையில அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு, கண்டிப்பா அந்த கூட்டணி ஜெயிச்சிருங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா அந்த கட்சிகள் நகர்ந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இங்க அதிருப்தி ஏற்படும் போது அந்த மாதிரியான ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்தாத போது ஏன் கட்சிகள் நகர வேண்டிய தேவை இருக்குன்னு கேட்டார். நேர்பட பேசும் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வந்த நேரத்தில் அல்லது அவரை வெளியேற்றிய நேரத்தில் 13 மாவட்ட செயலாளர்கள் அவர்களோடு இருந்தார்கள். கலைப்புலி தானு போன்றவர்கள் எல்லாம் அவரிடத்தில் இருந்தார்கள். ஆனால் மெல்ல மெல்ல அவர்களை எல்லாம் ஸ்வீகாரம் செய்து கொண்டது திமுக, அன்றைய கலைஞருடைய ஆட்சி. அவர் வெளியே வந்ததற்கான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரிந்த வரையிலும் அல்லது அரசியல் பார்வையாளர் புரிந்து கொண்ட வரையிலும் தன்னுடைய மகனை முன்னிறுத்துகிறார் என்ற காரணத்தை காட்டித்தான் வெளியே வந்ததாக எல்லோரும் நினைக்கிறார்கள். அதுவும் உண்மைதான். இப்போ முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று சொல்லுகின்ற அளவில் இன்றைக்கு வைகோ அவர்கள் தன்னுடைய மகனை முன்னிறுத்துகின்ற பொழுது அதே வரலாறு திரும்புகிறது. ஆனால் கலைஞர் அவர்கள் தன் மகனை கொண்டு வருகின்ற பொழுது வைகோ போன்றவர்கள் வெளியேறினார்கள். இன்றைய முதலமைச்சருக்கு நான் பாராட்டு தெரிவித்துக் கொள்வேன். அவருடைய ஆளுமையை நான் போட்டு இந்த இடத்துல நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வைகோ அவர்களோ மற்றவர்களோ அந்த கட்சியிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது, உதயநிதி அவர்களை கொண்டு வருகின்ற பொழுது எந்த ஒரு சலனமும் அந்த கட்சியிலே வெளியிலே தென்படவில்லை. வைகோ போன்ற ஒருவர் யாரும் வெளியே வந்து நான் தான் திமுக என்று சொல்வதற்கு அங்கே ஆள் இல்லை. சீனியர்லாம் நிறைய இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள குமரல் இருக்கலாம். ஆனால் இந்த அளவிற்கு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கான மனிதர்கள் இப்பொழுது இல்லை. அதை பக்குவமாக ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் உதயநிதிக்காக. இது அந்த பின்னணி. யாருக்காக இவர்கள் வெளியே வந்தார்கள் என்பதற்காக. வைகோ கட்சியை ஆரம்பித்தது என்ன, நாங்கள் தான் திமுக என்று சொல்லி கூட அவர்கள் கேட்டார்கள். பிறகு திமுக பொதுக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் எல்லாம் திமுக கலைஞர் பின்னாலே சென்ற காரணத்தினால மதிமுக என்று பெயரை வைத்துக் கொண்டார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் முக்கியமாக அந்த கட்சியை ஆரம்பித்ததற்கான காரணமாக சொன்னது தமிழ் ஈழத்திற்காக இந்த கட்சியை தொடங்குகிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தமிழ் ஈழம் என்ற ஒரு பிரச்சனைக்கு வைகோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது பார்த்தது மட்டுமல்ல, இனிமேலும் அதற்கு வழி இல்லை. அது முடிஞ்சு போன விஷயம். இனிமேல் எப்போ திரும்பியும் ஈழ நாடு வேணும் என்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் கருதுகிறார்களோ அது எனக்கு தெரியாது. அது பின்னால் எப்போ வரலாம், வராமலும் போகலாம். ஆக வைகோ கட்சியை ஆரம்பித்ததனுடைய நோக்கம் முழுமையாக சிதைந்து விட்டது. அதனால்தான் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் போய் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். முல்லை பெரியார் பிரச்சனை, நீட்டுனோ பிரச்சனை, நிலக்கரி நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை, இதெல்லாம்
தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் தானே, அதுக்கு தானே அவர் குரல் கொடுத்திருக்கிறாரு, நீதிமன்ற படியேறி இருக்காரு, ஸ்டெர்லைட் விவகாரத்திற்காக குரல் கொடுத்திருக்கிறாரு. இல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாம் திமுகவே மத்திய அரசிலே இருந்து கையெழுத்து போட்டவை கூட இங்கே வந்து எதிர்கட்சியாக இருந்து அதை எதிர்த்திருக்கிறார்கள். அதனால் அது எல்லா கட்சியுமே எதிர்த்திருக்கிற எதிர்கட்சியில் வைகோ தனியாக ஒன்றும் எதிர்க்கவில்லை. தனியா வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்துக்கு, வழக்கு போட்டு அவரே வாதாடி இருக்கிறாரு, அவரே ஜெயிச்சிருக்காரு, வழக்குகள் அவரே நடைபயணம் போயிருக்கிறாரு. வழக்குகள் போட்டாலும் கூட அவர்களுக்கு உண்டான பலம் என்ன? எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இந்த வழக்கு போடுவதை பாராட்டி அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பலத்திலே தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். எனவே வைகோ அவர்கள் இன்றைய நிலையில பாரதிய ஜனதா கட்சியில் சேர்வதால் என்ன கிடைக்கும் என்று கேட்டீர்கள். பிரியன் அவரிடத்தில் கேட்டீர்கள். அவரும் ஒரு பதில் கட்சியில சேர்றதுனால இல்ல, அதிமுக பாஜக கூட்டணியில சேர்றது, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்வது மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா தேசிய பேசிட்டீங்க. ஜனநாயக கூட்டணி. ஏனென்றால் அவரிடம் பேசுவது நீங்கள் 2 பேரை குறிப்பிட்டு 2 பேருமே பிஜேபி தான். முருகன் அவர்களை குறிப்பிட்டீங்க. அவங்களுமே நாங்க கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கோம் தான் சொன்னாங்க. ஆமா, அதனால நீங்க குறிப்பிட்ட 2 பேருமே பாரதிய ஜனதா தான். அதனால நீங்க அப்படியும் நீங்க உங்களுக்கு அப்படி ஏற்றுக்கொள்ள மனமில்லை என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த கூட்டணியிலே அவர் வருவதால் என்ன லாபம் கிடைக்கும்? உங்களுக்கு அப்படி ஆசை இருக்கலாம், வைகோ பாஜகவுக்கு வந்து இணைஞ்சா நல்லா இருக்குமேன்னு. அவர் கூட்டணிக்கு வர்றதே போவாரா மாட்டாரான்னு பேசிட்டு இருக்கும்போது கட்சிக்குன்னா இன்னும் அதிர்ச்சியை தரும்ல. அதனால உறுதியாக இன்னொரு தீர்மானத்தையும் நிறைவேற்றினார்கள் துரை அவர்கள், பொதுச் செயலாளர். அந்த தீர்மானத்தில் எங்களுக்கு 12 இடங்களை நாங்கள் கேட்டு பெறுவோம். அதற்கான காரணம் என்னவாக சொல்லப்பட்டது? இங்கே கூட பேசணும், கட்சிக்கான அங்கீகாரம் வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற அத்தனை சீட்டுகளுமே உதயசூரியன் சின்னத்திலே தான் வெற்றி பெற்றார்கள். உங்களுக்கு 12 இடங்களையுமே ஸ்டாலின் கொடுத்தாலும் கூட நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தால் மட்டுமே கொடுப்போம் என்று தான் சொல்லுவார்கள். அங்கீகாரம் இங்கிருந்து கிடைக்கும். உதயசூரியனுக்கு தானே அது போகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தா அவங்க சின்னத்துல போட்டி போடலாம், அது அந்த கட்சிகள் முடிவு பண்ணணும். நான் என்ன சொல்றேன், வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்க முந்திக்கிறீங்க. நான் வந்து இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, சின்னம் கொடுப்பாங்க நான் சொல்ல வரல. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஒரு கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியாக இந்த காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. அத்தனை கட்சிகளும் கட்டுக்கோப்பாக ஸ்டாலினின் பின்னாலே, கலைஞர் பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த கட்டமைப்பு, அந்த ஒரு நம்பிக்கை மக்களிடத்தில் உறுதியாக்கி இருக்கிறார்களா, அதில் ஒவ்வொன்றாக சிதைக்க வேண்டும். அதற்கு வைகோ உறுதியாக உதவி செய்வார். வைகோ வெளியே வந்தால் அதுக்கு நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு அப்படி நடந்தால், வைகோ வெளியே வந்துவிட்டால் அந்த கட்டமைப்பு சீட்டுக்கட்டை போல ஒன்றொன்றாக விழப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக அவர்கள் பாரதிய ஜனதா தொடக்க புள்ளி அதுவாதான் அமைஞ்சிரும். பிசிக ஏற்கனவே பங்கு கட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் என்ன என்று தெரியவில்லை. இன்னைக்கு சொன்னாரு, திமுகவுக்கு விழுகிற 4 வாக்குகள்ல 1 வாக்கு வந்து விசிகாவுடையதுன்னு இப்போ காலையில சிதம்பரம் பேசியிருக்காரு திருமாவளவன். ஆமா, ஆனா இன்னும் நம்புறீங்க வந்துருவாங்கன்னு? யாரு? விசிகாவும் சேர்ந்தே வைகோட வந்துருவாங்க நம்புறீங்க? வைகோவோட வருவாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எதனாலுமே உங்களுக்கு லாபம் தான். அதுக்கு கட்டமைப்பை உடைய நாம் அந்த நம்பிக்கையை கூட்டணி பலவீனமாகும். பலவீனம் பரப்புரைக்கு உதவும். ஓகே ஓகே, பரப்புரைக்கு அது உதவும். ஓகே, பிரியன் சார் சொன்னார்ல, இது ஜெயிக்கிற கூட்டணிங்கிறதுனால தான் அதிகமான எண்ணிக்கையில தொகுதிகளை அவங்க வந்து கேட்கறாங்க, மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்துருவாங்க, அதனால நம்ம அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற முடியும், கட்சியோட அங்கீகாரத்தையும் தக்க வச்சிட முடியுங்கிறதுனால தான் இந்த முறை டிமாண்டை கொஞ்சம் அதிகமா வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜெயிக்கிற கூட்டணியாக அவங்களுக்கு திமுக தெரியுதோ? இல்ல, கலையதார்த்தம் பார்க்கின்ற பொழுது அதிருப்தி, ஏகப்பட்ட அதிருப்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அதை எப்படி இவர்கள் கையாள போகிறார்கள், வாக்குகளாக அந்த மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை போல இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாம் எப்படி கமிட்டட் ஓட்டர்ஸ் வரமாட்டாங்க, டிஎம்கே கமிட்டட் ஓட்டர்ஸ் வரமாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த பேஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி அதிமுக கமிட்டட் ஓட்டு இருக்கு, இப்போ பிஜேபிக்கும் கமிட்டட் ஓட்டு இருக்கு. தனியாக நின்று கூட அவங்களால அவ்வளோ வாங்க முடியுதுன்னா பிஜேபிக்கு கமிட்டட் ஓட்டு தமிழ்நாட்டில் வந்தாச்சு இருக்கு. ஆக கமிட்டட் ஓட்டு எல்லா கட்சிக்குமே இருக்கிறது. அந்த கமிட் ஆகாத வாக்குகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குகளை பெறுவதற்கு எந்த விளையாட்டுகளை விளையாடலாம் என்று சொல்லும் பொழுது இது உதவியாக இருக்கும். விசிக பாஜக கூட்டணியில் இருக்க போது வருகிறார்களா இல்லையா தெரியாது. ஓகே, வெறும் சீட்டுக்காக, அதிக தொகுதிகளுக்காக, இல்ல மகனுக்கு அமைச்சர் பதவிங்கிற அந்த உத்தரவாதத்திற்காக, இல்ல மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக ஒருவேளை வைகோ திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தார்னா
ஆர்எஸ்எஸ் மீது, பாஜக மீது, பிரதமர் மீது இவ்வளவு இந்துத்துவ சித்தாந்தம் மீதெல்லாம் அவர் வைத்திருக்கக்கூடிய விமர்சனங்களை சப்போர்ட் பண்ண வேண்டிய, நியாயப்படுத்த வேண்டிய நெருக்கடி அவருக்கு வந்துராதா? கலைஞர் கூட அந்த நெருக்கடி வந்து RSS ஒரு தேசபக்தி இயக்கம் தானே சொல்லியிருக்காரு. காலம் பூரா எதிர்த்து வந்த கலைஞர் வந்து பாஜகவுடன் சேர்ந்து அங்கே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொல்கின்றப்போ அது ஒரு தேசபக்தி இயக்கம், அதை பற்றி தவறான கருத்தை பரவ விட்டிருக்கிறார்கள். எப்ப சொன்னாரு? நாம் ஒவ்வொருவரும் வீடு வீடாக சென்று இந்த கருத்தை மாற்ற வேண்டும் என்று கலைஞர் பேசினார். எப்போ, எங்க சொன்னார்? முரசொலியிலே வந்திருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், பாருங்க. இல்ல, எல்லாமே பொது வெளியில சொல்லிட்டு தனியா எனக்கு அனுப்பிச்சா நீங்க இந்த மாதிரியான கேள்விகள் வரும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தா கையோட இவ்வளவு பெரிய புத்தகத்தை இந்த தகவல் இருக்குல்ல, இது வந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை பலவீனப்படுத்துற மாதிரியான ஒரு கருத்துங்கும் போது, முரசொலியில இந்த வருஷத்துல இந்த தேதி இந்த மாசத்துல வந்துச்சுன்னா அது அப்படியே பதிவாயிருப்ப. நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புனா நான் வந்து போய் என்னோட முகநூல்ல பதிவிடுறதா, இல்ல உங்க முகநூல்ல போட்டு நீங்க என்ன டேக் பண்ணணும், அதெல்லாம் நிறைய பேர் போய் சேராதுல. இப்ப லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. நீங்க இடைவேளைக்கு பிறகு கூட சொல்லுங்களேன், நேரம் இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அனுப்ப வேண்டும்ங்கிறது கூட அவசியம் இன்றைக்கு இல்லை. ஏன்னா விரல் நுனியிலே அவர்கள் போட்டு விட்டால் அவர் கையில இருக்கக்கூடிய சின்ன பெட்டி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் RSSக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. எப்படின்னா 98 வந்து கோயம்புத்தூர் கலவரத்துக்கு அப்புறம் 2000 வந்து RSS அங்கே வந்து பேரணி போகணும்னு சொன்னாங்க. அதுக்கு தடை போடணும்ட்டு எல்லா கட்சிகளும் சொன்னபோது அது தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல, அதனால பேரணிக்கு நாங்கள் அலோவ் பண்றோம். நான் இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல அவர் சொன்னார், நீங்க தேசபக்தி இயக்கம்னு சொல்றாரு. சரி, தடை செய்யப்படாத இயக்கம் பேரணிக்கு அலோவ் பண்றேன்னு சொன்னார். அந்த ஒரு பாயிண்ட்ல தான் அவர் சொன்னார். நீங்க கேட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். குஜராத்ல கலவரம் ஏற்பட்டது. குஜராத் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி காங்கிரஸ் மற்ற எதிர்கட்சி எல்லாம் போராடினார்கள். ஆனால் நம்முடைய கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மாநில பிரச்சனை, எனவே மோடி ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் கலைஞர். அது சொல்லியிருக்காரு. ராஜினாமா செய்ய கலைக்க கூடாதுன்னு சொன்னாரு. அரச கலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த பாலிசி லெவல்ல இவ்வளவு பெரிய கலவரம் அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. இல்ல சார், அது சொல்லியிருக்காரு. அரச வந்து கலைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. RSS வந்து தேசபக்தி இயக்கம்னு எங்கயா சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இந்த பாதி உங்களுக்கு சொன்னேன். அவருடைய நிலை அப்பொழுது எப்படி இருந்திருக்கு அது சரி, நான் சாப்பிட்ட போயிட்டு வந்துடுறேன். குற்றமா சொல்லல. சரி சரி, அது அதனால வைகோவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல இவைகள் எல்லாம் சகஜம். சரி, ஓகே. அதனால வைகோ இங்க வரதா நம்ம கருணாநிதின்றாரு அவரு. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கலைஞர்னு கூட சொல்லுவாங்க. நம்ம கருணாநிதி நம்ம வைகோனாரு. நம்ம வைகோனாரு. ஆமா, சொல்லுவாங்க. எல்லாரும் நமதாங்க, நல்லவர்களே. சொல்லுங்க. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. எப்படியும் வைகோ வந்துருவாரு. அடுத்தடுத்து விசிகா வரும், அடுத்தடுத்து கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வரும், பலவீனப்படுத்த முடியும். அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, வந்தா ஓகே. ஆனா திமுக கூட்டணி பலவீனம் அடையுங்கிற நம்பிக்கையும் சேர்த்தே தான் இருக்கு அவருடைய. அவர் வெளிப்படுத்துறாரு. நீங்க என்னன்னா அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது வந்துட்டு மாத்தையா உதாரணமா வைகோ காட்டினதுதான் சொன்னீங்க நீங்க. இவர் நீக்கிறதுக்கு, மல்லை சத்யாவை நீக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நீங்களும் நானும் தனிப்பட்ட ஒரு இதுல பேசும்போது, விமர்சனம் பண்ணி பேசும்போது, அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னம்னா, அவருடைய கட்சியினுடைய கூட்டத்திலேயே வந்துட்டு மல்லை சத்யாவினுடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லி அப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் இசையுடன் பேசி தீர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 2 மாசத்துல வந்துட்டு மறுபடியும் மல்லை சத்யா வந்துட்டு எப்படி மாத்தையாவானாரு அப்படின்றத வந்துட்டு அண்ணன் வைகோ விளக்கணும். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னைக்கு வைகோ ஒரு மல்லை சத்யாவனுடைய அந்த இன்டர்வியூ நீங்க எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னம்னா, இப்படி ஒரு தொண்டனை வந்துட்டு நீங்க பண்ணுவீங்களா, இப்படிதான் நீங்க வந்துட்டு நடத்துவீங்களா? அப்போ உங்களை கலைஞர் நடத்துறதுல வந்துட்டு என்ன பிழை இருக்க முடியும்? அவரும் துரோகப்பட்டம் கட்டினாரு. அவர் தீர்த்து கட்டுறதுக்காக நீங்க இந்திய ஒன்றிய அரசுடைய உளவுத்துறையோட சேர்ந்து சதி பண்றீங்க அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? அதானே நீங்க வந்துட்டு ஊரா போய் பேசுறீங்க, என்னை துரோகி என்று சொல்லிவிட்டாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தையை 32 வருஷம் உங்களோட பயணிக்கக்கூடிய ஒரு மல்லை சத்யாவுக்கு எதிராக நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னம்னா, தயவு செய்து அண்ணன் வைகோ அவர்களே, இது எப்படி அவர் வந்துட்டு மாத்தையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. உங்களை கொல்ல திட்டமிட்டாரா? உங்க கொள்கைக்கு எதிராக போனாரா? மதிமுகவை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டாரா? என்ன செஞ்சாருன்றது சொல்லிடுங்க. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க அவர் வந்துட்டு ஒட்டி வச்சு அப்படியே இது பண்றீங்க, கதறீங்க, அவர் வந்துட்டு காப்பாத்தினவர் அப்படின்ற லெவலுக்கு நீங்க போறீங்க. அப்படி இருந்து இணக்கமா இருக்கக்கூடிய, இணக்கப்பாட்டோடு இருந்த ஒரு தொண்டனை, துணை பொதுச் செயலாளர்லாம் விடுங்க, அவ்வளவு தூரம் உங்களோட இருந்தவரை இன்னைக்கு எப்படி உங்களுக்கு சொல்ற மனசு வருது? எதனாலும் சொல்றீங்க? அப்ப அவர் மேல சொல்றதுக்கு வேற எதுவும் குற்றச்சாட்டு இல்லையா? பெரிய குண்டா போட்டு தெளிவா சொல்றாரு சார். மதிமுகவை அழிக்க நினைத்தவர்களோடு தொடர்பில் இருக்கார்.
யாரு அப்படின்னு சொல்றாரு. clean ஆ வைகோ சொல்றாரு. கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர் இல்ல விளக்குங்க வைகோ. இங்க போனவங்க எல்லாம் வந்துட்டு அடிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்களா? திமுக விட்டு எவ்வளவு பேர் போறாங்க? நீங்க கட்சியை தொடங்கினதுக்கு பிற்பாடு 96 தேர்தலுக்கு பிறகு 98ல நீங்க வந்துட்டு கூட்டணி ஜெயலலிதாவோட வச்ச போது அப்ப போனாங்க. 99ல மறுபடியும் நீங்க மாறி திமுகவோடய போகும்போது இன்னும் போனாங்க. அப்படி ஒருத்தரையும் போனாங்க. கடைசியில் எந்த ஸ்டாலினை எதிர்த்து வாரிசு அரசியல் எதிர்த்து நீங்க பண்ணீங்களோ அவரையே போயிட்டு அவருடைய கரத்தை பலப்படுத்தும் போதும் போயிட்டாங்க, ஆஃப் ஆனாங்க. அவ்வளவு பேரும் ஏன் வெளில போறாங்க? இவர் அடிக்கிறதுக்கா? எப்படி அடிப்பாங்க? சொல்லட்டும், அண்ணா சொல்லட்டும். முதல்ல ஒரு விடயத்தை தெரிஞ்சுக்கணும். மக்கள் முட்டாள்கள் அல்ல. அண்ணனுக்கு தெரியாத சமாச்சாரமும் இல்லை. நான் நிறைய மக்களை பார்த்தவர், நிறைய பயணம் பண்ணவர். இந்த மாதிரியான ஒரு அவதூற நீங்க என்ன சொல்லுங்க? உங்களுக்கு அப்ப சொல்றதுக்கு ஏதோ காரணம் இல்லை. எல்லாம் இந்த வாரிசு அரசியல் தான். அதுதான். சரி, ஒருவேளை மல்லை சத்யா அதிருப்தியில் வெளியேற்றப்பட்டு வெளியேறி திமுகவில் இணையும் பட்சத்துல இந்த அலைன்மெண்ட் மாறுமா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அலைன்மெண்ட் மாறுமா? பாஜக அதற்காக என்னை போன்ற ஒரு பார்வையாளன், வெளியில இருந்து பாக்குற பார்வையாளனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தனை வந்துட்டு நல்லவன் வல்லவன் கூட இருந்தவன் தியாகி இப்படி எல்லாம் இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசத்துக்கு வர மாத்தியான்னு சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு திமுகவோட இருப்பான்றவர் இன்னும் 2 மாசத்துக்கு வர மாத்தி பேசலாம்ல? அவ்வளவு நம்பிக்கையற்றவரா வைகோ? எங்க இப்ப இந்த விடயத்தை சொல்லுங்க. உன் கட்சிக்காரங்க அதை சொல்லுங்க. நீங்க அவரை இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க நாளைக்கு ஏன் சொல்ல மாட்டீங்க? 4 ஆண்டுகளாக பிரச்சனை இருக்கு மல்லை சத்யாவுடன் தான் சொல்றேன். ஏற்கனவே கூட்டணியில இருந்த போது கூட்டணி விட்டு விலகிறது வரணும் சொல்லும் போது நாங்கள் நன்றாக உணர்ந்தே இருக்கின்றோம். இந்த நாகப்பாம்பனுடைய நிழல்ல தான் இந்த தவளை நிக்குது, எந்த நேரம் அது விழுங்கி விடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல தான் திமுகவோட கூட்டணியை பிரிச்சுக்கிட்டார். அவருக்கு எதை வேணாலும் சொல்லலாம். உங்க கட்சி, உங்களுடைய கட்சியினுடைய போக்கு, உங்களுக்கான அதிகாரம் இருக்கு, நீங்க இடம் வேண்டாம் முடிவு எடுக்கலாம். ஆனா ஒண்ணு, இந்த ஜனநாயக அரசியலை நீங்க விளக்கி ஆகணும். விளக்குங்க. அப்பதான் வைகோ அப்படின்றவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக போராடும் போது துணை நின்ற தொண்டனையும் மதிக்கிறவர் அப்படின்றத நாங்க நம்புவோம். இல்லாட்டி உங்களை நம்புறதுக்கான அடிப்படையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மல்லை சத்யா விவகாரம் தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்தினா மட்டும்தான் கூட்டணி தொடர்பான நம்பிக்கையை அவரால் ஏற்படுத்த முடியும். நம்பகத்தன்மை போயிடுன்றேன். இப்ப வாஜ்பாய் மாதிரி ஒரு மரியாதைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலைஞரும் சொல்லியிருக்காரு சரியான நபர் தவறான கட்சியில் அப்படின்றாரு. ஃபார் யூஸ் இன்ஃபர்மேஷன், சரியான நபர் தவறான கட்சியில் இருக்காருன்னு வாஜ்பாய் சொன்னார். அதான் சொல்ல வரேன். அப்படிதான் சொல்லிட்டு கூட்டணிக்கே போனாரு. கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களுடைய கொள்கையெல்லாம் ஒன்றும் ஏத்துக்கிறல அவரு. அதுக்காக தான் தனித்த செயல் திட்டத்தையே போட்டுட்டு தான் அவங்க வந்துட்டு கூட்டணி கட்சியிலே இருந்தாங்க. அதே மாதிரி அயோத்தி பிரச்சனை எல்லாம் அவங்க எடுக்கவே இல்லை. அவங்களும் சைலண்டா இருந்தாங்க. திமுக கூட இருந்துச்சுன்றது மட்டும் சொல்றாங்க. ஆனா அவங்களோட எந்த கொள்கையை ஏத்துக்கிட்டுலாம் அவங்க வந்து கூட்டணியில இல்லை. அப்படிதான் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்த ஒரு திராவிட இயக்கம் ஒரு தனித்த கொள்கை இருக்கு அப்படின்னோம்னா அந்த கொள்கையை வந்து காப்பாத்திக்கிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாட்டினுடைய உரிமை, மதவாதத்துக்கு எதிரான அந்த சிந்தனை இதெல்லாம் தக்க வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி தானே, அதுதான் நம்பிக்கை. அந்த புள்ளியில தானே வைகோவும் திமுக கூட்டணியில் இருப்பதாக நியாயப்படுத்துகிறார். ஆமா, அதுதான் நியாயப்படுத்துறாரு. நமக்கே சந்தேகம் வருது. நீங்க அந்த சந்தேகத்தை வெளியே இந்த மாதிரி பண்ணிவிட்டீங்களா? உங்க கட்சியை வந்துட்டு நான் 92 நீங்க உங்களை விளக்கும் போது உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டோம். நான் ஜனதாதள் அப்ப பிபிசி கட்சியில இருக்கிறேன். ஆனா உங்க கட்சி வளரணுன்றதுக்காக நாங்கெல்லாம் வேலை செஞ்சோம். ஏகப்பட்ட பேரு. நான் வந்து வெளிப்படையா தானே பேசுறேன். இல்லைன்னு சொல்லிட்டு போட்டோமே, சைதா பட்டேல் இதை கேட்கட்டுமே. அதனால தான் நான் சொல்ல வரேன். அண்ணன் மேல இன்னைக்கு பற்று உண்டு, பாசம் உண்டு. அவர் தலைவரோட இருந்து 7 பிரச்சனைக்காக செஞ்சதெல்லாம் நான் வந்துட்டு அதெல்லாம் எதையும் மறுக்கல. இது என்ன விதமான பேச்சு அப்படின்னு நான் கேட்கிறேன். உங்க கட்சியில அவனை ஓரங்கட்டுங்க, மல்லை சத்யாவை காலி பண்ணுங்க, எந்த கட்சியில் நடக்காத நீங்க பண்ண போறீங்க பண்ணுங்க. ஆனா இதை ஏன் சொன்னீங்கன்றதை மட்டும் நீங்க நாட்டு மக்களுக்கு விளக்குங்க. மல்லை சத்யாவனா அப்படி விளக்கெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னா நீங்க இதை வந்துட்டு பொதுவில் பேசி இருக்கக்கூடாது. திரு சாமிநாதன், ஒரு கட்சி அதிக தொகுதிகள் கேட்பது, விரும்பிய தொகுதிகள் கேட்பது, கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கிறது, கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது, எல்லா தேர்தல்கள்லையுமே இருக்கு. கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பேரம் பேசி அழுத்தம் கொடுத்து வலியுறுத்த வேண்டிய தேவை கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருக்குமே இருக்கு. அதனாலேயே தொடர்ந்து வைகோவை சந்தேகப்படுவதும் மதிமுகவை சந்தேகப்படுவதுனா இன்னும் ஓராண்டு இருக்கே, அவங்க மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி கொண்டேவா இருக்க முடியும்? இல்ல, நிச்சயமா. அதாவது அவருடைய கடந்த கால வரலாறு தான் நீங்க நம்ம குறிப்பிட்டாலும் கூட அந்த கடந்த கால வரலாறு வந்து ஒரு நிலைத்த தன்மை கொண்டதா இருந்ததில்லை அப்படிங்கறதுனாலதான் இந்த சந்தேகத்தை எழுப்புது. இன்னொன்று மிக முக்கியமா பார்த்தோம்னா, இன்னைக்கு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வைகோ அவர்கள் இந்த நொடி வரை ரொம்ப தீவிரமா இருக்காரு. ஆனா
கடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல திமுக ஒரு அணியாவும் அதிமுக ஒரு அணியாவும் சந்திக்கிற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா இந்த லேடியான்னு கேட்டு தேர்தல் பரப்புரை செய்த போது கூட இவர் மோடி அலை வீசுகிறது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ணவங்க தான். ஆனா நம்ம ஒரு குறுகிய காலத்துல அந்த கூட்டணியை முறித்துக் கொண்டார். அதாவது எந்த கூட்டணியான ஒரு பலனும் அனுபவிச்சது இல்லை. அப்ப ஒரு பொதுவாகவே தேர்தல் நேரங்கள்ல எப்பொழுதுமே ஒரு தவறான முடிவெடுக்கிறதுங்கிறது தொடர்ச்சியா அவருடைய செயல்பாடுகளால நம்மளால அடையாளப்படுத்த முடியுது. இன்னொன்று, இதுல ஒரு மத்திய இணையமைச்சர் பதவி என்பது ஒரு நிலை, அது ஒரு பக்கமா நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்துட்டா கூட, இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு அவரோட ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில் அவர் சிக்கியிருக்கிறது ஒரு வாரிசு அரசியல். எந்த திமுகவில் எதை அவர் எதிர்த்து விட்டு தனியாக ஒரு இயக்கம் கட்டாரோ அதே சர்ச்சையில இன்றைக்கு அவர் மல்லை சத்யா அவர்கள் ஒதுக்கப்படுறதுல தொடங்கி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு சிக்கல்ல சிக்கியிருக்காரு. அப்ப அந்த கட்சி இன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கிட்டா, தந்தை மகன் மோதல் வருகிற பொழுது, ஒரு அதிகார யுத்தம் வருகிற பொழுது அன்புமணி அவர்களை பாஜக அரவணைத்துக் கொள்கிறது. அவர் இப்படி கூட ஒரு கணக்குல பாஜக ஒரு தூபம் போடலாம். எல்லாமே ஒரு யூகத்துல பாஜக பல முயற்சிகள் செய்வாங்க. அதுல ஒரு முயற்சியாக அவங்க துரை வைகோ அவர்களை ஒரு மத்திய இணையமைச்சராக்குறேன்னு சொல்றது போன்று தொடர்ச்சியா அவருடைய அரசியல் களத்துல பாஜக ஒரு முக்கிய நிழலா இருக்கும். எப்படி அன்புமணிக்கு பக்கபலமாக இருக்கிறதோ அப்படி இருக்கும்னு கூட அவர்கள் டிமாண்டை வீசலாம். பட் திரு துரை வைகோ கூட பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு பேசினவர் தான். சோ அப்ப அந்த கொள்கை பிடிப்புகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இயக்கங்கள் எதை முதல்ல பிரதானமா பேசினார்களோ, நம்ம ஈவன் ஒரு நடிகர் விஜய் அவர்களை குறிப்பிட்டாலுமே கூட நீங்க அந்த பெருமாள் விஷயத்தை, பெரியார் விஷயத்தை குறிப்பிட்டனால சொல்றேன், தன்னுடைய கொள்கை பிரகடனம் அறிவிக்கிற பொழுதே பெரியாரை அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர் தான் அந்த பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டதா அர்த்தம் இருக்கும். அவர் அதுல கூட ஒரு விதிவிலக்கு கொடுக்கிறார். நாங்க கடவுள் மறுப்புல மட்டும் நாங்க அவரோட உடன்படலாங்கிறது. அதே மாதிரிதான் அடுத்த தலைமுறை கொஞ்சம் வேறுபட்டு யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழல்ல பாஜக கிடைக்கிற வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்த நினைக்கிறது, தன்னுடைய அதிகார மையங்களை பயன்படுத்துது. இதே பாஜகவோடு எந்த காலத்திலும் இனிமேல் கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரிய மதத்தில நிலைப்பாட்டை மாத்துறாரு. அப்ப நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா அதிகாரமிக்க அமைப்புகளும் பாஜகவிடம் இருக்கிற பொழுது இப்படியும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற சந்தேகத்தை எழுப்புது வைகோ அவர்கள். அதனால் அந்த பட்டியல நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கிறதா தான் இது நம்ம பார்க்கிறோம். திரு பிரியன், வைகோ திராவிட இயக்க சிந்தனையில ரொம்ப ஆழமாக ஊன்றி போயிருப்பதும், திரு துரை வைகோ கொஞ்சம் நெகிழ்வான அரசியலை கையாளலாம் அப்படின்றதுக்கானதான் விளக்கமா தான் அந்த பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும்னு பேசினதை பார்க்கணுமா? கொஞ்சம் பாஜக சார்பு நிலை திரு துரை வைகோட்ட இருக்கா? இல்லை, அதாவது அந்த தலைமுறையில் வந்தவங்ககிட்ட இருக்கிற அந்த திராவிட இயக்க பற்று, அந்த ஆழமான பற்று இவருக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுது. நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள். அதில் துரை வைகோவுக்கு அரசியல்லையே ஆர்வம் இருக்கா இல்லையான்னா, அவர் எனக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் என்ன தெரியுமா சொன்னார், எனக்கு அரசியல்லாம் ஒத்து வராதுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு கொடுத்த பேட்டியில் 2003 எனக்கு அரசியல்லாம் ஒத்து வராதுங்க, நாக்க புரட்டி பேசுவாங்க அரசியல்வாதிகள், அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுங்க அப்படின்னாரு. அப்படி சொன்னவர் தான் துரை வைகோ. அவர் இன்னைக்கு அரசியலில் இருக்கிற வச்சுக்கோங்க. இது மாதிரி பல பேரை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம அரசியலில் இருக்காருன்னா அந்த வைகோ வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஆழ்ந்த திராவிட இயக்க பற்றோட அவர் இருப்பாரானா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்லாம் கொஞ்சம் ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்க. மெட்டீரியலிஸ்டிக்னா என்ன, நமக்கு இதனால நமக்கு என்ன ஆதாயம், லாபம், அந்த விஷயங்களை யோசிப்பாங்க எல்லாம். அது ஒரு அரசியல் ரீதியாக கலந்து, ஒரு சித்தாந்த ரீதியில் கலந்து யோசிச்சா பரவாயில்ல. வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காக மட்டுமே யோசிச்சா வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த மாதிரியான தாண்டி போகிறதுக்கு ஈஸி. வேலி தாண்டிய வெள்ளாடு தேர்தலில் ஆதாயம் தானே முக்கியமாக இருக்கும். நீங்கள் அடிப்படையில் ஒரு சித்தாந்தத்தில் ஊறிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பதவிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. நம்ம எப்படி நம்ம களமாடிட்டு இருக்கோம், பாஜக எதிர்த்து எப்படி களமாடுறோம், மத பிளவுவாத அரசியல் எதிர்த்து எப்படி களமாடுறோம். இப்போது விஜய் ஏன் பாஜகவுக்கு போக மாட்டார்னு சொல்கிறேன், நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன் போக மாட்டார்னா, அவர் பிளவுவாத அரசியல்ன்றது தெளிவாக எடுத்து வைக்கிறார், கொள்கை எதிரின்றது தெளிவாக எடுத்து வைக்கிறார், செயற்குழுவிலேயே தீர்மானம் போடுறாரு பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்ட்டு. ஒரு கட்சி எடுத்த உடனே 2-3 தோல்விக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தா கூட, கொள்கை மாறினா கூட மக்கள் ஏற்றுப்பாங்க. எடுத்த உடனே ஒரு கட்சி இது மாதிரி திசை மாற்றி வச்சுக்கோங்க, அந்த கெமிஸ்ட்ரி மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வைகோ அந்த வழியில் வந்த துரை, அவர் கட்சியோட அடுத்த தலைமை அவர் தான். இல்ல, அப்போ வைகோ மறுக்கிற இடத்துல இல்லையா? பாஜக கூட்டணி வேண்டான்னு மறுக்கிற இடத்துல திரு வைகோ இல்லையா? துரை வைகோ பேச்சை கேட்க வேண்டிய இடத்துல தான் வைகோ கேட்பார் தோணல சார். நானும் வைகோ இன்னும் அந்த உயர்ந்த இடத்துல தான் வச்சிருக்கேன். நான் அவர் திராவிட இயக்க உணர்வுல ஆழங்கால் பட்டிருக்கிறவர் தான். அவர் பாஜகவை எதிர்க்கிறதுல உறுதியா இருக்கிறவர் தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. கடந்த காலத்தில் அவர் 2014 கூட்டணி வச்சாருன்றது உண்மை. ஏன்னா அவருடைய அந்த தேர்தல் அந்த மாறுபட்ட நிலைமையில அப்படி போனார். ஆனால் கடந்த 3 தேர்தல்களாக ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்காரு அவர். அதில் அந்த சின்னம் போன்ற பிரச்சனைகள், அங்கீகாரம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட கடந்த 3 தேர்தலாக ஒரு வெற்றியை பார்த்துட்டு இருக்கிறதுனால, அவர் திராவிட இயக்க பற்றாளராகவும் இருக்கிறதுனால, அவர் அந்த அளவுக்கு வாரிசு அரசியலில் வேணா, பையனுக்கு வேணா அதிகாரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல வேணா அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர,
மற்றபடி பையனே வந்து ஒரு மாதிரி ஒரு திராவிட இயக்க பற்றாளனாக தயார் செய்வது தான் அவருடைய நோக்கமாக இருக்குமே தவிர அவர் பிஜேபிக்கு தாராவார்த்து கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். நான் உறுதியாக நம்புறேன். பண்ணினார்னா அது வந்து அது அவருக்கே அவர் மதிமுக என்கிற இயக்கம் வந்து அடிப்படையில் வந்து அந்த கட்டுமானங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. அது ஒன்றுமில்லாத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு 7 to 9 மாவட்ட செயலாளர்கள் சேர்ந்து ஆரம்பித்து பெரிய கனவோடு ஆரம்பித்த ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட கரைஞ்சி போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 20 லட்சம் உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வைகோட்டை நான் ஒரு கேள்வி கேட்டபோது 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் இருக்காங்க உங்கள் கட்சியில் என்னபோது அவர் என்ன சொன்னார், திருப்பூர் துரைசாமி இருக்காரு, மாசலாமணி இருக்காரு, செந்திலதிபன் இருக்காரு, ஆற்றல் மிகு மல்லை சத்யா இருக்காரு, நாஞ்சில் சம்பத் இருக்காருன்னாரு. இன்னைக்கு அவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாசலாமணி திமுக இருக்காரு, திருப்பூர் துரைசாமி விலகி போயிட்டார், நாஞ்சில் சம்பத் திமுக சார்பாக இருக்காரு. இப்போ மல்லை சத்யா ஆற்றல் மிகு மல்லை சத்யாவுக்கு இப்போ பிரச்சனை வந்திருக்கு. அவர் சொன்ன அதே வார்த்தை ஆற்றல் மிகு மல்லை சத்யான்னு சொன்னார். ஸோ நான் சொல்றது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைகோ தானா? இல்ல யார்கிட்டயுமே எந்த இந்த இடத்துல வந்து இல்ல இந்த இடத்துல போனோம். இப்போ அந்த ஆரம்பிச்ச காலத்துல 9-10 தலைவர்கள் கண்ணப்பன், எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன், TAK லக்ஷ்மணன், திருச்சி செல்வராஜ், மலர்மன்னன், கணேசமூர்த்தி, இப்படிலாம் ஒரு பட்டியல் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு, வாய்ப்புகள் கொடுத்துட்டு தானே இருந்தாரு, மத்திய அமைச்சர்களாக ஆக்குனாரு, எல்லாமே அவருக்கே மத்திய அமைச்சர் ஏத்துக்கல சார், மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, செஞ்சு அமைச்சர் வாங்கி கொடுத்தாரு. ஆனால் ஏன் அவரை விட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் போறாங்க, சில பேர் இறந்து போயிட்டாங்க ஆரம்பிச்சதுல. ஆனால் இப்போ இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன லிஸ்ட்ல பாத்தீங்கன்னாலே கூட எக்ஸப்ட் செந்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன், மற்றவங்களாம் யாரும் அங்கே இருக்கிற மாதிரி இப்போ தெரியல. ஆக்சுவலா இப்போ ஏன் வந்து எல்லாரும் போறாங்க அப்படின்றத அவரும் யோசிக்கணும் இல்லை கொஞ்சம். அவர் வந்து இயக்கத்தில் ரொம்ப பற்றா இருக்கு, லட்சியத்தில் உறுதியாக இருக்காரு, தமிழ்நாட்டு நலன்களுக்காகலாம் போராடுறாரு. ஆனால் தேர்தல் அரசியலில் வந்து எதிர்பார்த்த வெற்றிகளை கிடைக்க அவர் ஒரே ஒரு இடத்துல தான் சார் அவர் தூரதிருஷ்டமாக நான் பார்க்குறேன். 96 எலெக்ஷன்ஸ் வந்து அவங்க நடத்தின அந்த எழுச்சி இருக்குல்ல, அந்த ஊர்வலம் போன்ற விஷயங்கள் 96 எலெக்ஷன்ஸ் மட்டும் தமாக உருவாகாம, ரஜினியை ஆதரிக்காம, திமுகவும் தமாகவும் ஒன்று சேராம ஒரு கூட்டணி அமைச்சு போட்டி போடாமல் இருந்திருந்தால் வைகோவும் சிபிஎம்மும் கூட்டணி சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எப்பயாவது ஒரு இடங்கள் கிடைச்சி ஒரு 20-30 இடங்கள் கிடைச்சி அசம்பிளிக்குள்ள போயிருப்பாங்க. மதிமுக அரசியலே கொஞ்சம் திசை மாறி போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் அது நடக்கல இன்னைக்கு. அதுதான் வந்து பின்னாடி வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல ஃபெயிலியர்ஸ்க்கெல்லாம் வழிவகுத்தது. கடைசியில் அந்த ஆரம்பிச்ச என்ன தலைவர்கள் நம்பிக்கையோட போனாங்களோ அவங்களே நம்பிக்கை எழுந்து வெளியில போற லெவலுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு அதுல கிட்டத்தட்ட 2ஆம் கட்டத்தில் தலைவர்களே இல்லாத நிலைங்கிறதா, 2ஆம் கட்டத்தில் தலைவர்களே இல்லைன்ற லெவல்ல வைகோவுக்கு வந்து வைகோ வந்து வைக்கிறது வந்து ஈஸியா இருக்கு அந்த இடத்துல. ஆனால் அவர் வந்து வச்சுட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயம், அந்த துரை வைகோ திராவிட இயக்க பற்றுகளை விட்டு அவர் பாஜகவுக்கு போனார்னா மிச்சம் மீது இருக்கிற மதிமுக தொண்டர்களும் இடத்துல காலி பண்ணிட்டு வெளில போயிடும். திரு நித்யானந்தம், மாநில கட்சிகள்ல பிரச்சனைகள் வருகிற போதோ, பிளவு வருகிற போதோ, இல்ல அதுல வாரிசு ரீதியிலான சிக்கல்கள் வருகிற போதோ ஒரு தரப்ப பாஜக அதை கையாளுதா? அங்க மகாராஷ்டிரால நம்ம சிவசேனாவை சொல்ல முடியும், இங்க அன்புமணி ராமதாஸ் இடையேயான பிரச்சனையில அன்புமணி பக்கம் பாஜக நின்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நிலைப்பாடுகளை உதாரணமா சொன்னார். ஒரே ஒரு நிமிஷம் தரவு கேட்டீங்க இல்லையா, அதை நான் எடுத்துட்டு சொல்லுங்க இப்போ கொடுக்குறேன். இது வந்து February 19, 2000 ஆண்டு. 2000 ஓகே. இதில் அனைத்து ஆங்கில பத்திரிகைகளும் வந்திருக்கக்கூடியது, ஒரு பத்திரிகைன்னு இல்லை, அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கக்கூடியது. அதுக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதாவது அவருடைய கமெண்ட்டை இங்கே இருக்கக்கூடிய அப்போசிஷன் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்பட எதிர்த்தாங்க. அதையும் மீறி அவர் என்ன சொல்கிறாருனாக்க, கருணாநிதி வாஸ் ஈக்குவலி இன் இஸ் கேரக்டரைசேஷன் ஆஃப் தி RSS. ஈவன் if it is he explained that RSS is not a political organization on just as some social organizations are taking part in politics, the RSS is also taking part in politics. அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடியது. நியூஸ்பேப்பர்ஸ் on February 6th reported இருங்க இல்ல சீக்கிரம் லேட் ஆகலாம். ஏன்னா வாஜ்பாய் ஹஸ் கோட்டட் as having said that RSS is a cultural and social organization. அப்போ அவர் கருணாநிதி அவர்கள் சொல்கிறாங்க,
And I do not think objection should be raised against anybody on joining it. இல்ல சார், கருணாநிதி சொன்னாரா தேசபக்தி அதுதான் இயக்கம்? நான் இப்ப உங்களுக்கு படிச்சிட்டு இருக்கேன். வாஜ்பாய் சொன்னதா? வாஜ்பாய் சொன்னதா அவர் என்டோர்ஸ் பண்ணிருக்காரு. இல்ல வாஜ்பாய் சொன்னாருன்னு சொல்றாரு சார். செகுலர் சொல்லிட்டு இல்ல வாஜ்பாய் கலாச்சார இயக்கம்னு சொன்னாருன்னு. சரி, நம்ம அதுல நேரம் வரையும் பண்ண வேண்டாம். அதுல நீங்க சொன்னதுலே தெளிவாயிடுச்சு. அவர் கருணாநிதி சொல்லலன்றது நீங்க இப்ப படிச்சு காமிச்சதுலே தெளிவாயிடுச்சு. அதுல நேரம் வரையும் பண்ண வேண்டாம். தெளிவா இருக்கு. I do not இல்ல want சார், நாங்க எதுவும் சொல்லல. என்ன சொல்லிருக்காருன்னா, திரு நித்யானந்தம், இல்ல நேரம் ரொம்ப நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும். நீங்க படிச்சு காமிச்சதுலே தெளிவா தெரியுது கருணாநிதி RSS பத்தி அப்படி சொல்ல, தேசபக்தி இயக்கம்னு சொல்லலன்றது. RSS கம்யூனல் இல்லன்னு சொல்லிருக்காரு. இல்ல சார், அது சொன்னாரு சார். சொன்னாருன்னா அவர் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க சார். நீங்க திமுக சோஷியல் ஆர்கனைசேஷன் சொல்லிருக்காரு. இல்ல சார், வாஜ்பாய் ஸ்பெசிபிக்கலி இல்ல, நம்ம இந்த क्वेश्चन நீங்க எடுத்துக்கோங்க. முடிச்சிடுறேன், ஒரே ஒரு வரி. இல்ல, இந்த கேள்வியை நீங்க எடுத்துக்கோங்க, ஆன்சர் கொடுங்க. Specifically whether he endorsed Vajpayee's argument that RSS was a social organization, the chief minister said, I accept it. எங்க சோஷியல் ஆர்கனைசேஷன் சமூக இயக்கம்னு சொல்றதுக்கும் தேசபக்தி இயக்கம்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இல்லையா? வார்த்தையை முக்கியம். பாராட்ட கூடாதா? இல்ல சார், நீங்க சொன்னது என்னங்க? நீங்க சொன்னத சொல்லலன்னு சொல்லக்கூடாதா? நீங்க I endorse it னா அர்த்தம் என்ன? வாஜ்பாய் சொல்றாருன்னு சொல்றாரு, இவர் சொல்லல. அதை இவர் chief minister அவரும் கலாச்சார இயக்கம்னு சொன்னாருன்னு தான் சொல்றாரு. எல்லாம் தெளிவா இருக்கு. பண்றேன் அப்படிங்கறாரு. அதான் சார், கலாச்சார இயக்கம்னா வாஜ்பாய் சொன்னதாக இருக்கு நீங்க படிச்சதுல. ஆமா, அதுல இன்னொன்னு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் திராவிட கழகத்தை போல அப்படி சொல்லிக்கல. இப்ப நீங்க சொன்னத படிச்சதுல இருந்து எல்லோருக்குமே தெரியும், நிகழ்ச்சி பார்க்கக்கூடியவங்க எல்லோருக்குமே. வீம்புக்குன்னு போய் ஆமா சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. சரி, நான் ஐயா இத நிறைவு செய்யறேன். நேரம் ஆயிடுச்சு, செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. கேட்டு வச்சு நீங்க பேச கூடாதுங்க. இல்ல, அவர் வந்து ஃபேக்சுவலா ஒரு தலைவர்கள் சொல்லியிருக்கத நம்ம பேசுறோம். மாதிரி ஒரு இயக்கம் சொல்லி நீங்க தான் வரிக்கு வரி படிச்சு காமிச்சீங்க, அப்படி சொல்லல. அதோட விட்டுருவோம். திரு ஐநாதன், பாஜக சார்பு நிலை துறை வைகோட்ட தெரியுதா? பிளவு வருகிற போது, கட்சிகள்ல பிளவு வரும்போது, வாரிசுகளிடையே பிரச்சனை வருகிற போது ஒரு தரப்பு அவங்க கையாண்டுருவாங்க அப்படின்னு சொன்னால, அந்த மாதிரி இங்க நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன அப்படின்னா, இவங்க எல்லாம் இப்ப துரை வைகோவா இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு கார்பரேட் அரசியல்வாதிகள். இப்ப வைகோவோ இல்ல ஐயா ராமதாஸ் போன்றவர்களோ அடித்தளத்தில் அரசியல் பண்ணி மேல வந்தவங்க இல்ல. இவங்க கட்டாயம் கிடையாது இவங்க கொள்கை அரசு. அதனால இவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா, இவர் நல்லா சொன்னாரு மெட்டீரியல் கெயின்ஸ் அப்படின்னு. பிரியன் தானே சொன்னாரு, அதான் ரைட்டு. வந்துட்டோம் அந்த இடத்துல, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணலாம், அதிகாரம் தான் எல்லாத்துக்கும் வழி அப்படின்ற ஒரு சாதகமான ஒரு வழி எடுத்துக்கிட்டு அதற்கான வழி என்ன அப்படின்றதான் பாக்குறது. ஆனா அதனால வந்துட்டு பாஜக வந்துட்டு இந்த மாதிரி கூட்டுட்டு வர்றதுனால எப்படிப்பட்ட தீமை ஏற்படும் அப்படின்றத இன்னைக்கு உட்காந்துட்டு துரை வைகோ யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்க அப்பாரே அந்த பக்கம் போயிருக்காரு. வைகோ மேல ரொம்ப அபரிதமான பற்று கொண்ட துரை வைகோ அவங்க அப்பாருடைய வழியை பின்பற்றுவாரா இல்லையா நான் கேட்கிறேன். ஒரு அரசியல் இல்ல கொள்கை பற்று அப்படின்றப்போ உதயநிதி ஸ்டாலினும் ஒரு வாரிசு அரசியல் தான், ரைட்டுங்களா? ஆனா அந்த திராவிட இயக்க கொள்கை அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரா இல்லையா அப்படின்றத எதிர்காலம் அந்த கட்சிக்கும் அவருக்குமான அந்த அரசியல் எதிர்காலம் அந்த இடத்துல தான் வந்து நிக்கும். அப்ப இந்த இடத்துல எது வந்து நிக்குது? அப்ப இது வேற வழியா போகுது இல்லையா? அப்படிதான் போவாங்க அப்படின்னு நான் சொல்றேன், உறுதிப்பட்டு நான் சொல்றேன். வைகோவை துரை வைகோ பின்பற்றினால அரசியல் எதிர்காலம் இருக்கு அவருக்கு, கட்சிக்கு இல்ல. வைகோ ஆமா அரசியல் அப்படிதானே, எதிர்காலம் கிடையாது. அது அவருக்கு எதிர்காலம் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு இருக்காது, கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்காது. சரி, ஓகே. அவர் பிரியன் பேசுனதுல இருந்து அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைய பேர் அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான